நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலங்கொண்டு திடமாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சிந்தனை: வாழ்க்கையில் சில நாட்கள் மிகவும் கடினமாக இருக்கும். யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும். நாம் மட்டும் தனியாக போராடி கொண்டிருப்பது போல உணரலாம். வேலை, குடும்பம், பொறுப்புகள், எதிர்காலம் பற்றிய பயம் என பல சுமைகள் மனதை அழுத்தலாம். ஆனால் அந்த நேரங்களில்தான் தேவன் நம்மிடம் சொல்கிறார், மகளே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன். இன்று நீ சந்திக்கும் போராட்டம் நிரந்தரமானதல்ல. நான் உனக்காக ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறேன். இன்று உன் வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. நீ காத்திருந்த ஆசீர்வாதம் தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது மறுக்கப்படவில்லை. தேவனுடைய நேரம் வரும்போது நீ எதிர்பார்த்ததை விட பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். நினைவில் வை, இன்று உனக்கு கண்ணீர் இருந்தால் நாளை சிரிப்பு வரும். இன்று போராட்டம் இருந்தால் நாளை வெற்றி வரும். இன்று காத்திருப்பு இருந்தால் நாளை ஆசீர்வாதம் வரும். தேவன் உன்னை மறக்கவில்லை. அவர் உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஜெபம். அன்பான இயேசுவே, இன்றைய நாளில் என் இதயத்தை நம்பிக்கையால் நிரப்பும். நான் சோர்ந்து போகும் நேரங்களில் என்னை பலப்படுத்தும். என் பயங்களை நீக்கி உம்முடைய சமாதானத்தை தாரும். நான் காத்திருக்கும் ஆசீர்வாதங்களையும் என் எதிர்காலத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றேன். என்னை ஒருபோதும் கைவிடாதே. உமக்கு நன்றி. ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். தினமும் தேவனுடைய வார்த்தையை உற்சாகம் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து குடும்பத்துடன் ஒரு பகுதியாக இணைந்திருங்கள். நன்றி.